friends, welcome to Pandinat சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி தான் எப்படி பண்ண போறோம்ங்கறத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம மிளகா பஜ்ஜி எப்படி பண்றதுங்கறத பார்த்திருப்போம். இதுல வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சு எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபிங்க. இப்போ வாங்க இத எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா குழைவா வேக வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா கட்டி இல்லாம மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா மசிச்சுக்கோங்க. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இது எதுவும் கலந்துட வேண்டாங்க. இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்லேயும் நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த பஜ்ஜி மிளகால உள்ள விதை எல்லாத்தையும் நீக்கிடலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/4 கிலோ பக்கம் பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்குறேங்க. இதை வந்து இந்த மாதிரி கீறி விட்டு உள்ள இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசா ஒரு கீரல் போட்டு உள்ள இருக்க விதையை மாத்திரம் எடுத்துடலாம். உள்ள இருக்க இந்த தண்டு இது எல்லாத்தையுமே சுத்தமா எடுத்துருங்க. பாருங்க, நான் இப்ப எல்லா மிளகாயிலையும் இந்த விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. இப்ப இதுக்குள்ள நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மிக்சரை இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்படி உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சுட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கமும் வர மாதிரி உள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண இந்த பள்ளத்துக்குள்ள மட்டும்தாங்க இந்த ஸ்டஃபிங் இருக்கணும், வெளியில வந்து வரக்கூடாது. பாருங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சாச்சு. இதே மாதிரியே எல்லா மிளகாயிலையும் வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாத்துலயுமே நம்ம இப்போ ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதை முக்கி போடுறதுக்கு வந்து மாவு ரெடி பண்ண போறோங்க. ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இதோட ஒரு 4 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த சோடா உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியா கரைச்சிடக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். ஏற்கனவே மிளகா பஜ்ஜி வந்து நம்ம செஞ்சிருக்கோங்க. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனல்ல பிளேலிஸ்ட்ன்ட்டு ஒரு இது ஆப்ஷன் இருக்குங்க. அதை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு தனியா இருக்கும். அதுல போய் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஸ்நாக்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த ரெசிபிஸ் பிடிக்குதோ நீங்க அதை ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஈஸியா பாக்குறதுக்காக தான் நான் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பாருங்க, நல்லா கரைச்சாச்சு. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக் பேஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவுல இந்த ஸ்டஃப் பண்ணி வச்ச மிளகாயை முக்கி எண்ணெயில போட்டுற வேண்டியதுதான். மேல நல்லா இந்த மாவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதான் எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெயில போட்ட உடனே பரட்டி போட வேண்டாங்க, ஒரு 10 செகண்ட் ஆகட்டும். கூடவே இன்னொன்னையும் நம்ம போட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. திக்கா இருந்தாதாங்க மேல மாவு நல்லா உங்களுக்கு பிடிக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கீழே அந்த மாதிரி ஒளிகிட்டே இருக்கும். ஒரு 10 செகண்ட் ஆயிடுச்சுங்க, பரட்டி விட்டுக்கலாம். எப்பயுமே வடை பஜ்ஜி இது எதுனாலும் போட்ட உடனே பரட்டி போடாதீங்க, எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும். ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு நீங்க பரட்டி போட்டீங்க அப்படின்னா மாவும் உதிராது, ஒண்ணு மாதிரி நீட்டா இருக்கும். இப்போ இந்த பக்கமும் பரட்டி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பரட்டி போட்டுட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. பாருங்க, 2-3 டைம் நான் பரட்டி போட்டேன். இப்போ ரெடி ஆயிருச்சுங்க. நுரையும் நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்ல வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ள எப்படி இருக்குங்கிறத. பாருங்க, இப்போ இது ஒண்ணு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இதை வந்து நாம கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, உள்ள ஸ்டஃபிங்கோட இந்த மிளகா பஜ்ஜி எவ்வளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.